إِنَّا جَعَلْنَا فِي أَعْنَاقِهِمْ أَغْلَالًا فَهِيَ إِلَى الْأَذْقَانِ فَهُمْ مُقْمَحُونَ இன்னா ஜால்னா ஃபி அக்னாகிஹிம் அக்லாலன் ஃபஹிய இலல் அதுகானி ஃபஹும் முக்மஹூன். இன்னா ரெண்டு வார்த்தை, நிச்சயமாக. நான் என்று சொல்கிறது நாம். ஜால்னா, ஜால் என்று சொல்கிறது ஆக்கினோம். நான் என்று சொல்கிறது நாங்கள். நாங்கள் ஆக்கினோம், நிச்சயமாக நாங்கள் ஆக்கினோம். ஃபி அக்னாகிஹிம், அக்னாக்கி என்று சொல்கிறது களத்தில். எங்க களத்தில். ஹிம் என்ற அவர்கள், அவர்களுடைய களத்தில், அவர்களுடைய களத்தில் தானே. ஃபி என்றா இல், களத்தில். அகுலாலன் என்னத்தை போட்டிக்கு அவங்களோட களத்தில்? விலங்குகள், செயின் போட்டிக்குது. அவங்களோட களத்தில் என்ன போட்டிக்குது? செயின் போட்டிக்குது. ஃபஹிய ஆகவே, ஹிய அவை, அவை என்று சொன்னால் என்ன தெரியுமாம்மா? செயின். அந்த செயின் இலல் அதுக்காணி எங்கே மட்டும் போகுது? இலா என்றா இன வரை, எது வரை போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. அல் அதுக்காணி, அதுக்காணி என்று சொல்கிறது உம்மா எழுதிக்கிறாரு மோவாய் கட்டைகள் என்று. இது சொல்லுவாங்க இது சின் முட்டும் என்று. அப்படி என்றால் எங்களோட இப்போ இந்த இங்கே தாடை வரைன்னு சொல்லிடு, தாடி முட்டும் போகுது. அப்போ இவங்களுக்கு யோசிச்சு பாருங்க, களத்தில் போட்டதை அப்படியே செயின் அது இரும்பு ஒசக்காக்கிக்கிறாங்க. அப்போ தலை தூக்கி பட்டிக்குது. சரியா? ஃபஹும் முக்மஹூன், அதனால் அதனால் ஹும் அவர்கள் முக்மஹூன், முக்மஹூன் என்று சொல்கிறது அது தலை நிமிர்ந்தவாக இருப்பாங்க, தலையை தூக்கிக்கொண்டு இருப்பாங்க. ஒசக்க இல்லை, இப்படி நேராக பார்த்து கொண்டு இருப்பாங்க, தலையை குனிக்கலாம் அவங்களுக்கு. வேலைச்சாமா இது உங்களுக்கு இதை கேட்க போகலை. இதை செயின் போட்டிக்குது, அதை செயின் அப்படியே தாடை வரைக்குது, இல்லாட்டி நல்லாவே ஃபுல்லாகவே மூஞ்சி போட்டிக்குது. இது என்ன மாதிரி உங்களுக்கு விளங்குது? என்ன மாதிரி ஃபீலிங் வருது? இதை விலங்கு இவங்க இந்த களத்துகள், இந்த கைதிகள் ஜெயிலுக்கு இருக்கிறவங்க, அடிமைகள், அவங்களுக்கு போட்ட மாதிரி இருக்குது. உங்களுக்கு என்ன வந்து எனக்கு இந்த நோயாளிகள் போடுவாங்க. அப்போ இந்த களத்தில் நோயாளிகள், களத்துலுக்கின நோயாளிகள் போடுவாங்க. பட்டை ஒன்று இப்படி போட்டு இப்படி வச்சுக்கொண்டிருப்பாங்க அந்த களத்தில். அந்த மாதிரி தான், அந்த மாதிரி தான் இவங்களுக்கு செயின். அதுவும் இரும்பால செயின். செயின்னு சொன்னால் இரும்பால தான் நம்மளை செஞ்சு அதை மாதிரி போட்டிக்கிறாங்க. சரியா? ஃபஹும் முக்மஹூன். விளைஞ்சாமா? ரைட். இப்போ ஒரு அடிக்கு இதை மாதிரி ஒரு பிக்சர் ஒன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுறான். ஒரு சிலவங்க சொல்கிறாங்க, சில தஃசீராளிகள் இதுதான் எழுதிக்கிறாங்க, இதுதான் அவங்க அந்த மாதிரி இதை மாதிரி நல்ல உண்மையை தெரிஞ்சுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கு இதுதான் நரகத்தில் கொடுக்குற தண்டனை. இப்படி தான் அவங்கள செயின் போட்டு சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போகப்படும் நரகத்துக்கு. இது ஒரு கருத்து. இப்போ அதில் இன்னொரு கருத்து தான், இவங்களுக்கு இப்போ துன்யாவில் ஒரு இவங்க என்னத்துக்கு மெயினாக என்ன காரணத்தால் இவங்க ஏற்றுக்கொள்ள இஸ்லாத்தை? நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி பெருமையால் தானே. ஒருத்தர் நடக்க போகலும் தலையை பெருமை வைக்கிறாங்க. இப்படி தலையை தூக்கிக்கொண்டு நடப்பாங்களா, இல்லை இப்படி தலையை நோம்பல கீழே பார்த்துக்கொண்டு நடப்பாங்களா? அதுக்கு தான் சில தஃசீராளிகள் இருக்கிறாங்க, அதுக்கு இந்த பிக்சர் கொடுத்திக்குதுன்னு சொல்லி இவங்களுக்கு. ஆனால் இவங்களுக்கு இது ஒரு தண்டனையாக தான் கொடுத்திக்குது. அது போது அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு இப்போ இப்படி போகிற ஒருத்தருக்கு வட்டையில் என்ன நடக்குதுன்னு விளங்குமா? விளங்காது. இப்போ இவரை செயின் போட்டு பார்த்தா இவருக்கு நோமலை இங்கிட்டு திரும்பிய மேலே, நீங்கள் கண்ணிங்க தான் நோயாளிகன்னு சொன்னீங்க, அவருக்கு லெஃப்ட்டுக்கு திரும்பிய மேலே ரைட்டுக்கு திரும்பிய மேலே என்னது, அவர் நேராக தான் பார்த்துக்கொண்டு போகணும். அவருக்கு வட்டையில் நடக்கிற ஒன்றுமே கலட்டினா தான் செய்யணும். கலட்டினா தான் செய்யணும். வட்டையில் நடக்கிற ஒன்றுமே விளங்காது. எப்போ சொல்கிறாங்க தஃசீராளிகள், எப்போ ஒருத்தருக்கு உண்மை தெரிஞ்சும் அதுக்கு பிறகும் அவர் ஏற்றுக்கொள்ள ரெடியாகவில்லை அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்போ இப்படி ஆக்கிட்டான் என்று சொன்னால் இவங்களுக்கு நேரான பாதையில் போக கஷ்டம், போகலாம். ஏண்டா அவங்கள தலை இப்படி தூக்கிக்கொண்டு எப்படி அங்கிட்டு இங்கிட்டு பார்க்கல. இவங்களுக்கு எங்கே தார் சரி இங்கிட்டால் அடித்தாலும் தெரியும், இங்கிட்டால் அடித்தாலும் தெரியும். அப்படின்ட்டு ஷைத்தான் எந்த பக்கத்தால் வந்தாலும் இவங்களுக்கு
விளங்குது இல்லை, எப்படி அடித்தாலும் விளங்குது இல்லை. ஏண்டா இவங்க அப்படி அந்த பெருமையால் இவங்களுக்கு எல்லாமே மறைஞ்சி ஓ ஒரே இடத்த பார்த்துக்கொண்டு இருக்கிறாங்க. அது போகிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையை முடிக்கல. சரியா? அடுத்த ஆயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்.